அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸ்போர்ட் கஸ்டமர்களுக்கான பிரமோஸ் பஞ்சை கொண்ட அமூர் 950 சப்மெரின்களை ரஷ்யா வெளியிட்டு அவற்றை இந்தியாவை வாங்க தூண்டுகிறது. ரஷ்யா தனது லேட்டஸ்ட் சப்மெரினான அமூர் 950 ஃப்ளோட்டிங் பேட்டரி என்று அழைக்கப்படும் 2024 மிலிட்டரி டெக்னிக்கல் மன்றத்தில் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. நான் நியூக்ளியர் சப்மெரினில் இருந்து வலிமையான பிரமோஸ் குரூஸ் மிசைல் உட்பட பலவிதமான வெப்பன்ஸ்களை லான்ச் பண்ணும் வகையில் வெர்டிகல் லான்ச்சிங் ஏவுகணையை பொருத்த இருக்கிறது. இந்தியா ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய பிரமோஸ் உலக பாதுகாப்பு சந்தையில் ஏற்கனவே புரட்சி அலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதன் சப்மரின் லான்ச்டு வேரியன்ட் அமூர் 950 உடன் ஒருங்கிணைக்கப்பட்டு நீர்மூழ்கி கப்பலில் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிகளை மேம்படுத்தி மெனி கண்ட்ரீஸ்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. உள்நாட்டு மயமாக்கல் திட்டம் 751 நீர்மூழ்கி கப்பல் கையகப்படுத்தல் திட்டத்தில் ஒரு பகுதியாக லார்ஜர் அமூர் 1650 சப்மரினை ரஷ்யா முன்பே இந்தியாவுக்கு வழங்கியிருக்கு. இருந்தாலும் அதில் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இல்லாததால இந்திய கடற்படை இந்த திட்டத்தை நிராகரித்து இது நீடிக்கப்பட்ட நீருக்கடியில் சகிப்புத்தன்மைக்கான முக்கியமான தொழில்நுட்பமாகும். இந்த நிலையில் அமூர் 950 அதன் முன்னோடியினை விட சுமாராக இருந்தாலும் ஸ்டெல்த், ஃபயர் பவர் அண்ட் பிளெக்சிபிலிட்டி ஆகியவற்றில் பவர்ஃபுல்லானதாக வழங்குகிறது. அதோட அட்வான்ஸ்ட் டிசைன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் கட்டிங் எட்ஜின் ஒருங்கிணைப்பானது குளோபல் சப்மரினின் மார்க்கெட்டில் வலுவான போட்டியாளராக தன்னை நிலைநிறுத்துகிறது. மேலும் இந்தியாவையும் வாங்க தூண்டுகிறது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவி அதனுடைய கண்காணிப்பு மற்றும் உளவுத்திறனை மேம்படுத்துவதற்காக உள்நாட்டு நேவல் ஏரியல் ரோபோட்டிக் சிஸ்டங்களை மேம்படுத்தும் ப்ராஜெக்ட் மூலமாக ஏர்கிராப்ட் கேரியர்களில் இருந்து செயல்படக்கூடிய மாடுலர் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை உருவாக்குவதை நோக்கமாகவே கொண்டு செயல்படுகிறது. NARS ஆனது மாடுலர் கொண்ட வெர்சைட்டில் பிளாட்ஃபார்மாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மிஷன் தேவைகளுக்கு தனியார் மயமாக்கலை அனுமதிக்கிறது. ஏர்ஃப்ரேம், என்ஜின், ஃப்ளைட் கண்ட்ரோல் யூனிட், நேவிகேஷன் சிஸ்டம், இன்கார்பரேட்டிங் இந்தியன் நேவிகேஷனல் சேட்டலைட் சிஸ்டத்தையும் அனுமதிக்கிறது. டார்கெட் கையகப்படுத்தல் மற்றும் முடிவெடுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேம்பட்ட மறு சீரமைப்புக்கான மேம்பட்ட திறன் ஆகியவை முக்கிய கூறுகளாக இருக்குது. டிஃபரண்ட் ஆபரேஷனல் சீனியர்ஸுக்கு ஏற்ப இந்த சிஸ்டம் பல்வேறு மாடுலர் பேலோடுகளுடன் பொருத்தப்பட்டிருக்கும். இந்தியன் நேவி 10 நேவல் ஏரியல் ரோபோட்டிக் சிஸ்டங்களுக்கான தேவைகளை தற்காலிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலமா இந்த ப்ராஜெக்டின் மூலோபாய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த டெவலப்மெண்ட் ஆனது பாதுகாப்பு துறையில் ஆளில்லாத அமைப்புகள் மற்றும் உள்நாட்டு டெக்னாலஜியில் நாட்டின் வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. நேவல் ஏரியல் ரோபோட்டிக் சிஸ்டத்தை உருவாக்குவதன் மூலம் இந்தியா வெளிநாட்டு UAVக்களின் மீதான நம்பிக்கையை குறைத்து தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை வலுப்படுத்துவதை நோக்கமாகவே கொண்டு செயல்படுகிறது. இந்த அமைப்பு இந்திய கடற்படைக்கு உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவு நடவடிக்கைகளில் வளர்ச்சியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துருக்கி இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான அயன் டோமை விட சிறந்ததும் அதிநவீனமானதுமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்நாட்டிலேயே உருவாக்குகிறது. அது மல்டிலேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கான திட்டங்களை அறிவித்து அதற்கு ஸ்டீல் டோம் என்று அழைக்கிறது. இந்த தகவலை ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று துருக்கிய ஜனாதிபதி ரேஷோப் தையும் எர்டோகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது AI மேம்படுத்தப்பட்ட நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட கேடயமாகவே இருக்கும். $2.5 பில்லியன் மதிப்பில் உள்ள ரஷ்ய தயாரிப்பான 2 S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய துருக்கி S-400 இன்டர்நேஷனல் டென்ஷனை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த ஸ்டீல் டோம் சிஸ்டத்தை தயாரித்ததால் ஸ்டீல் டோமிலிருந்து விலக்கி துருக்கி அறிவித்திருக்கிறது.
இப்படி S-400 விலக்கி வைக்கும் அளவுக்கு துருக்கியின் ஸ்டீம் டோன் எப்படி சிறந்தது என்று பார்த்தா, ஸ்டீல் டோமானது ஒரு தனி அமைப்பு மட்டுமல்ல, அர்சனல், ரொகேஷன் அண்டு MKE போன்ற துருக்கிய சிறந்த ஜாம்பவான்களால் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கி வரும் சிஸ்டமாக இருக்குது. இது சென்சார்கள், கம்யூனிகேஷன் மாடுலர்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்கள் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இயக்கப்படும். மேலும் இது டிசிஷன் மேக்கிங் டூல்ஸ்களை ஒருங்கிணைத்து வான் பாதுகாப்பை விரிவானதாக உருவாக்குகிறது. இது மேலும் 4 லேயர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று வெரி ஷார்ட் ரேஞ்ச், அதாவது 10 கிலோமீட்டர் வரை கோர்குட், கோக்பெர்க் அண்டு சுங்கூர் போன்ற சிஸ்டங்களையும் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக ஷார்ட் ரேஞ்ச் 5 to 10 கிலோமீட்டர் இன்கார்பரேஷன், ஹாரிக்ஸ், ஹிசார் பிளஸ் மற்றும் கோக்டமிர் ஆகியவற்றை இணைக்கிறது. மூன்றாவது மீடியம் ரேஞ்ச் 10 to 15 கிலோமீட்டர் கல்கான் 1, கல்கான் 2 மற்றும் கிஷார் 0+ ஆகியவற்றை பயன்படுத்துவது. மேலும் நான்காவதாக லாங் ரேஞ்ச் 15 to 30 கிலோமீட்டர் ரேஞ்சுடன் செயல்பாட்டு ட்ரோன் டிஃபென்ஸுக்கான அல்கா டைரக்டர் எனர்ஜி வெப்பன், புரூக் மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்டு சுங்கூர் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம் ஆகியவை ரோகேஷின் முக்கிய பங்காளியாக இருந்து செயல்படுவார்கள். மேலும் துருக்கி SAGE டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தலைமை தாங்கும். அதே நேரத்தில் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அட்வான்ஸ்டு வெப்பனரி அண்ட் அம்யூனிஷன்களை வழங்கும். இப்படி கூட்டு முயற்சியில் துருக்கி உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களில் கவனத்தை செலுத்துகிறது. அதே நேரத்தில் 2017 டிசம்பரில் அங்கோரா S-400 மிசைல் சிஸ்டத்தின் 2 தொகுதிகளை வாங்க ரஷ்யாவுடன் ஒப்பந்தத்தை அறிவித்தது. $2.5 பில்லியன் மதிப்பில் S-500 சிஸ்டத்தின் எதிர்கால கையகப்படுத்தல் ஒப்பந்தத்திற்கான விருப்பத்தோடு உடனடி டெலிவரிக்கு முன்பணமும் கொடுத்திருக்கு. இதனால அமெரிக்கா 2021 F-35 ஃபைட்டர் ஜெட் புரோகிராமில் இருந்து துருக்கியை நீக்கி அமெரிக்காவின் CAATSAவின் கீழ் தடைகளையும் விதித்தது. இருந்தாலும் S-400 2019 ஜூலை 12 துருக்கிக்கு வந்தடைந்தது. அது தேவைப்பட்டால் பயன்படுத்துவதற்காக எப்போதும் தயார் நிலையிலேயே இருக்கு. துருக்கி அதன் லட்சிய ஸ்டீல் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடன் முன்னேறும் போது சர்வதேச கிழக்கு மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான துருக்கிய சிக்கலான சமநிலை செயல்பாட்டில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. துருக்கியின் இந்த ஸ்டீல் டோம் துருக்கியின் வான் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு விலை உயர்ந்த அறிகுறியாக இருக்கின்றனவா என்பதை நாம் வரும் மாதங்களில் காணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.